பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் உன்னதமானவரும் உயர்ந்தவரும் சர்வ வல்லமையுள்ளவரும் கிருபை நிறைந்த கர்த்தருமாக இருக்கிறார். இந்த காலை வேளையில நம்முடைய தியானத்துக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46வது அதிகாரம் 13வது வசனம். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாயிருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். கர்த்தர் அவருடைய நீதியை சமீபிக்க பண்ணுகிறவர், அது தூரமாயிருப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உலகத்துல நாம் பார்க்கும்போது நீதி இருக்கிறது, நீதிமன்றங்கள் எல்லாம் இருக்கிறது, நீதி அரசர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எவ்வளவாய் நீதி நடப்பிக்கப்படுகிறது என்று பார்க்கும்போது அது ஒரு மிக குறைந்த பெர்சன்டேஜ் தான். ஆனால் தேவனுடைய நீதி அப்படி அல்ல. அவருடைய நீதி மகத்தான பர்வதம் போல நிற்கிறது என்று பக்தன் சொல்லுகிறத பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் தான் நீதி செய்கிற தேவன். இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஐயோ நீதி கிடைக்கவில்லையே என்று ஏங்கி இருக்கிறத பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், என் நீதியை சமீபிக்க பண்ணுவேன், அது தூரமாயிருப்பதில்லை. இந்த காலை நேரத்திலும் கூட கர்த்தருடைய நீதி அவர் நமக்கு வெளிப்படுத்தி தருகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், சத்துருக்களோடு உள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நமக்கு நீதி செய்கிற தேவன் நம்மோடு இருந்து நீதியின் பாதையிலே நம்மை நடத்துவார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களோடு இருக்கிற தேவன். ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும். எல்லா அந்தகார வல்லமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். தெய்வீக நீதி இவர்கள் வாழ்விலே வெளிப்படட்டும். ஆசீர்வதி. இந்த நாளும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆம்.